பலவீனன் என் அருகில் பலந்தாரும் வந்தமக்கா. பலவீனன் என் அருகில் பலந்தாரும் வந்தனக்கா. உம்மை போல் நான் கனி தரவே உமதாவியால் நிறைத்திடுமே. உம்மை போல் நான் கனி தரவே உமதாவியால் நிறைத்திடுமே. இனியும் உம்மோடு கிட்டி சேர ஆவியின் மாரியை ஊற்றும். ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்திய கிருபைகள் ஈந்திடுமே. ஆதி அன்பின் ஆழங்களில் என்னை ஆழ்த்திய கிருபைகள் ஈந்திடுமே. இனியும் மோடு கிட்டி சேர. ஆண்டவரே, அருமையா அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் இந்த வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம்ப்பா. எங்களோடு பேசுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவையான மன்னாவினை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமென். நாம் எல்லாருக்கும் தெரிந்த, அடிக்கடி நாம் தியானித்த, நமக்கு பழக்கமான ஒரு வேதவசனம். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவர் தரிசனமாகி கடைசி நாட்களிலே நடக்கப் போகிற காரியங்களை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தும் போது, முதலாவது ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கும் அவர் சொல்லுகிற செய்திகளை நாம் இந்த அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். அந்த 7 சபைகளிலே முதலாவது செய்தி சொல்லப்பட்ட சபை எபேசு சபை. அந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் இந்த செய்தியை சொல்லும்போது அதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. இந்த 7 சபைகளையும் நாம் தியானிக்கும் போது அதில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிற சபைகளுக்கு நிழலாகவும் அல்லது இந்த நாட்களில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு நிழலாகவும் இருக்கிறபடினாலே நிச்சயமாக இந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த எபேசு சபையை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் இந்த எபேசு சபையை குறித்து ஐயோ இது மிகவும் மோசமான ஒரு சபை என்று நாம் ஒருவேளை நினைக்க தோன்றலாம். ஆனால் இந்த எபேசு சபையை குறித்து நாம் வாசிக்கும்போது இது மிகவும் ஒரு நல்ல சபையாக தான் இருந்திருக்கிறது. அதில் ஒரே ஒரு குறைவை தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனால் எவ்வளவு நல்லது செய்தாலும் ஒரு குறைவு இருந்தாலும் கூட நாம் ஆண்டவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. நாம் வாசித்தோம் 5ஆம் வசனத்திலே கடைசியிலே வாசித்தோம், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். அல்லேலூயா. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு?
எபேசு சபையை பார்த்து, அந்த சபையின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த சபை கிரியை செய்கிற சபை, அந்த சபை பிரயாசப்படுகிற சபை, அது பொறுமையாயிருக்கிற சபை. அல்லேலூயா. சகித்து கொள்ளுகிற சபை, இன்னும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற சபை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட எல்லா நிறைய காரியங்கள் அதில் இருக்கிறதை கர்த்தரே சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ இப்படிப்பட்ட நிறைய காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி தான் சொல்றாரு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிற என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. இப்போ நம்மிடத்துல நிறைய நல்ல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம், ஜபிக்கலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம், நாம் ஒழுங்காக ஆலயத்துக்கு வரலாம், தசமம் கொடுக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்துக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் செய்து கொண்டிருக்கிறதுலே திருப்தியாக நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நாம் போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த சபை எவ்வளவு ஒரு அருமையான சபை பாருங்க, எபேசு சபை. ஆனால் அவங்களிடத்தில் ஒரு குறைவை ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக? அவர்கள் அதை சரிப்படுத்தி கொள்ளும்படிக்காக. அல்லேலூயா. அந்த ஒரு குறையில் நீ சரிப்படுத்தாவிட்டால் என்ன செய்வேன்? விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா. அப்போ நம்ம இவ்வளவு நல்ல நன்மை செய்கிறோம்ல, அதனால கண்டிப்பாக நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? திருப்தியாக கூடாது. நாம் எவ்வளவு நன்மை செய்கிறவர்களாக இருந்தாலும், எவ்வளவு கிரியை செய்கிறவர்களாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் நாம் எவ்வளவு நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் இருந்தாலும், ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய குறைவுகளை நாம் கண்டறிய முடியும். அந்த குறைவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் சரி பண்ணி ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இங்கே ஒரு குறைவு, ஒரே ஒரு குறைவு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய அடிக்கடி பிரசங்கத்தில் நம்ம இது வாசிருக்கோம், தியானிச்சிருக்கிறோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறோம், அல்லது அதில் குறைந்து காணப்படுகிறோம். கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை நிறைய பேர் காப்பாற்றுறதே இல்லை. ஆரம்பத்தில் ஆண்டவர் அதிகமாக நாம் நேசிக்கிறோம், அந்த நேசத்தில் கடைசி வரைக்கும் நாம் இருப்பது அநேகம் பேருடைய வாழ்க்கையில் இல்லை என்பதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறதான குமுறல். அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவரை சந்திக்கும் போது, அல்லது ஆண்டவரை நாம் அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் அதிகமாக நாம் நேசிக்கிறோம், அவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், எப்போது அவரே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காலம் போக போக ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து நாம் உலகத்தின் மேலே அன்பு வைக்கிறோம், அநேக பொருள் மேலே அன்பு வைக்கிறோம், அநேக மனிதர்கள் மேலே அன்பு வைக்கிறோம், நிறைய காரியங்கள் மேலே நம்முடைய அன்பு நாம் செலுத்திவிட்டு ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பில் நாம் குறைந்தவர்களாக சில நேரத்தில் நாம் காணப்படுகிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. நாம் எல்லாரும் சிந்தித்து பார்ப்போம். ஆதியிலே நாம் தேவன் மேல் வைத்திருந்த அன்பை இந்நாள் வரைக்கும் அப்படியே காப்பாற்றி கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் நமக்கு தெரியும். நாம் அதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். சும்மா நம்ம ஏதோ போகிறோம், ஏதோ ஓடுறோம் அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. நாம் நின்று நிதானித்து பார்க்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு மேலே ஆதியில் வச்சிருந்த அன்பில் இப்போ இருக்கிறேனா, அல்ல குறைஞ்சிட்டனா? அல்லேலூயா. ஆமாம், எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்க்க வேண்டும். இங்கே அந்த சபை ஆண்டவர் அதுதான் அங்கே சொல்லி அவர்களை தூண்டி விடுகிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, நம்ம ஆதியிலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தோம், அந்த அன்பே வச்சு என்ன செய்யக்கூடாது? ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஆண்டவர் மேலே என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வேதத்திலிருந்து 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே
சாலமோனை குறித்து நான் வாசிக்கிறோம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். போதும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் என்ன செய்தான்? அன்பு கூர்ந்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் என்றும் வாசிக்கிறோம். இது சாலமோனுடைய ஆரம்ப காலம். சாலமோன் ஆண்டவரை அதிகமாக நேசித்ததினாலே அவன் ஆண்டவருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று அங்கே கீழுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது என்ன காரணம்? ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு அன்பு. ஆண்டவர் மேல அவன் சாதாரணமான அன்பு வைக்கல. சாதாரணமான அன்பு வச்சிருந்தா ஒரே ஒரு பலி செலுத்தி அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருப்பான். ஆனா அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினான் ஒரே நேரத்தில். அல்லேலூயா. ஒரே நாளில் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அவனுடைய ராஜ்யபாரம் அவனுடைய கையில் வந்து ஆரம்ப நாட்களில் நடந்த காரியம். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த சாலமோனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மேலே அவன் அதிகமாக அன்பு வைத்து ஆண்டவருக்காக ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. அந்த ஆலயம் முழுவதும் தங்கமயமாக இருந்தது. அதிலே செய்யப்பட்ட ஒவ்வொரு மரமும் விலையேற பெற்றது. விலையேற பெற்ற கல், விலையேற பெற்ற மரம், விலையேற பெற்ற ரத்தினங்கள். அல்லேலூயா. பொன் எல்லாமே பொன்னினால செய்து மிகவும் எந்த அளவுக்கு அந்த ஆலயத்தை கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு முடிந்த வரைக்கும் ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டினான். ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்பு நிமித்தமாக. இன்னும் அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். தொடர்ந்து நீங்கள் அப்படியே அதிகாரங்களை வாசிக்கும் போது ஆண்டவரை நோக்கி அவன் ஒரு அருமையான ஜெபத்தை எடுத்தான். அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு ஜெபம். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு மிக பிரியமாய் இருந்தது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் சொன்னார், நான் உன் விண்ணப்பத்தை என்ன செய்தேன்? கேட்டேன். அல்லேலூயா. சாலமோன் செய்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். அது மாத்திரமல்ல, சாலமோன் ஜெபித்த போது அந்த தேவாலயம் முழுவதும் மகிமையினால் நிறைந்தது. அல்லேலூயா. சாலமோன் ஒரு ராஜா தான். ஆனா அந்த ராஜா ஜெபித்த போது அந்த தேவாலயம் மகிமையினால் நிறைந்தது. அவன் ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தான் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய கடைசி வாழ்க்கை பார்க்கும்போது இவ்வளவு காரியத்தில் ஆண்டவருக்கு அன்பு நிமித்தமாக செய்த அவனுடைய கடைசி வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்க, சாலமோனுடைய ஆரம்ப நாட்களில் பார்த்தோம். ஆரம்பத்தில் சாலமோன் ஆண்டவரை நேசித்தான். ஆண்டவரும் சாலமோனை நேசித்தார். அவனுக்கு கேட்டதை கேட்காத எல்லாம் கொடுத்து அவனை ரொம்ப ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு வயது சென்ற போது, அல்லேலூயா, அவனுடைய வயதான நாட்களில் அவன் என்ன செய்தான்? அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்தான். எந்த ஆண்டவருக்கு அவன் ஆலயத்தை கட்டினானோ அந்த எருசலேம் மலைக்கு எதிரான மலையிலே, அல்லேலூயா, 7ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். எருசலேமுக்கு எதிரான மலையிலே அவன் மேடை கட்டினான். அல்லேலூயா. இப்போ அவர் எதிர்கட்சி ஆயிட்டான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற மலையில அங்க ஆலயம், இங்க மேடை கட்டி அந்நிய தேவர்களை அவன் வழிபட ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனோடு பேசினார். அவனால் அதிலிருந்து என்ன செய்ய முடியல? வெளியே வர முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜபித்த போது எப்போதாவது மகிமை இறங்கி இருக்கிறதா? அல்லேலூயா. அவன் ஜபித்த போது மகிமை இறங்கிச்சான். ஆசாரியர்கள் கூட என்ன செய்ய முடியலாம்? அந்த தேவாலயத்துக்குள்ள போக முடியலையா? அவ்வளவு மகிமையின் மேகம் அங்கே நிரப்பிற்று. இவ்வளவு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டவன். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அந்த ஆண்டவருக்கே எதிராக ஒரு மேடை கட்டி, அந்த ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை, அந்த விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து தூபம் காட்டி வந்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் இதயத்தை போல அவன் கர்த்தரை உத்தமமாய் தேடவில்லை என்று அங்கு பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆரம்பம் அப்பா சொன்னது போலவே கேட்டு நடந்தான், ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தான், ஆண்டவர் ரொம்ப நேசித்தான். ஆனால் கொஞ்ச நாள் அது போயிட்டே இருந்துச்சு. காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அன்பு தனிய ஆரம்பிச்சு, கடைசியில் ஆண்டவரே விட்டுட்டான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே அன்பு குறைய குறைய நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஆண்டவருக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவோம், நமக்கே தெரியாது. அதனால தான் அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும், ஆண்டவர் மேலே நம்ம உண்மையாக அன்பு வச்சுருக்கிறோமா. இல்லைன்னா கொஞ்ச நாளில் நம்ம நேராக ஆப்போசிட்டாக மாறிடுவோம். அப்புறம் ஆண்டவரே நமக்கு சொன்னாலும் நமக்கு புரியாது. சாலமோனுக்கு ஆண்டவர் 2 முறை தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அவன் கேட்கவே இல்லை, அவன் அதிலிருந்து வெளியே வரவே இல்லை. ஆகவே நாம் அடிக்கடி நம்ம செக் பண்ணணும், ஆண்டவரை நான் உண்மையாக நேசிக்கிறேனா, ஆரம்பத்தில் நேசி போல் நேசிக்கிறேனா என்பதை நாம் அடிக்கடி பரிசோதித்து பார்த்து ஆண்டவர் அதிகமாக நேசிக்க வேண்டும். அவருடைய அன்பை விட்டு விலக விலக நாம் அவருக்கு எதிராக மாறிவிடுவோம். இங்கே எவ்வளவு ஆண்டவருக்கு அன்பு செலுத்தி அவ்வளோ ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டினவன் இன்னைக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு மேடை கட்டி ஆராதிச்சிட்டான். அவன் கடைசி வாழ்க்கை எப்படி முடிந்தது என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இதோ கொஞ்ச நாள் ஓடணும் போதும். சிலர் சொல்லுவாங்க, நமக்கு வயசாயிருச்சு, இனி நம்ம சர்ச்சைக்கு எதுக்கு போகணும், நமக்கு வயசாயிருச்சு, நான் அந்த காலத்தில் ரொம்ப ஜபம் பண்ணேன், இனி நான் ஜபம் பண்ணனாலும் பரவாயில்ல, நான் முன்னாடி ஜபம் பண்ண ஜபத்தை வச்சு ஆண்டவர் நினச்சிருவார், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். எனக்கு வயசாயிருச்சு, அதனால நான் இனி பைபிள் வாசிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எப்படியாகிலும் என்ன செய்வார். அப்படி கிடையாது. வயதாகும் வரைக்கும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் வயது சென்ற போது கடைசி நாள், நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பில் நாம் என்ன செய்யக்கூடாது, குறையவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் அவனுடைய அப்பா சாலமோனுடைய தகப்பன் தாவீதை குறித்து வாசிக்கும் போது, தாவீதை வச்சு தான் அவனுக்கு ஆரம்பமும் முடிவு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஆண்டவரை என்ன செய்தான், அவன் முழுமையாக நேசித்தான். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை உண்மையாக நேசித்தான். ஒரே ஒரு இடத்துல தான் தாவீது மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கா. அதை தவிர தாவீதின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவரை முழுமையாக அவன் நேசித்து கொண்டிருந்தான் என்பதுதான் வேதம் முழுவதும் நான் வாசிக்கும் போது நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, என் பலனாகிய கர்த்தாவே போதும், உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. தாவீது ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவனாய் இருந்தான். ஏனென்றால் தாவீது எப்போதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தான், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் அவன் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் வனாந்தரத்திலும் எங்கே இருந்தாலும் ஆண்டவரை அவன் நினைச்சுதான் அதிகமாக ஆராதித்தான். அல்லேலூயா. அதிகாலையில் ஆராதித்தான், இரவு நேரத்தில் ஆராதித்தான், நடு சாமத்தில் ஆராதித்தான். அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று நம்ம சொன்னான். அல்லேலூயா. ஆகவே எப்போது ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். அது காரணம் ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்பு. அல்லேலூயா. அவன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தான். 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 42வது சங்கீதம் 1வது வசனம் 1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. ஆமென். நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே அவனுக்கு இருந்த வாஞ்சை பாருங்க. ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்பு நிமித்தமா அவன் ஆண்டவர் எப்படி தேடினானா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. அல்லேலூயா. மான் தனக்கு தண்ணீர் தேவைப்படும் போது அது என்ன செய்யுமா, எங்கேயாவது நீரோடை இருக்குமா, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அது வாஞ்சித்து கதறும். ஐயோ எனக்கு தண்ணி வேணும், நான் தண்ணியை பார்க்கணும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கதறுமா. அதே போல இந்த தாவீது ஆண்டவரை பார்ப்பதற்காக அவன் வாஞ்சையாக இருந்தான். தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஆண்டவர் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கிறதுக்கு இப்படி நிறைய வசனங்கள் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவர் அதிகமாக நேசித்தான், எப்போது ஆண்டவரை துதித்தான்.
உன்னுடைய சங்கீதங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் மேல அவன் எவ்வளவு அன்பு வச்சிருந்தா நமக்கு தெரியும். அதே அன்பு கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தான், நேசித்த ஆண்டவர் அவன் என்ன செய்யல, விட்டு விடவே இல்லை. அல்லேலூயா. ஒரே ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். அது ஆண்டவர் சொன்ன உடனே என்ன செய்தான், ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு அந்த தவறை அவன் என்ன செய்யலை, செய்யாமல் கடைசி வரைக்கும் அவன் ஆண்டவரை நேசித்தான் என்பதற்கு நாம் வேதத்திலே அநேக சாட்சிகளை நாம் பார்க்க முடியும். எப்படி ஆரம்பத்தில் ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருந்தோனோ கடைசியிலையும் அப்படி தான் இருந்தான். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம். அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாய் கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னால எந்த மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் ஆமென். இந்த வசனங்களை வாசிக்கும் போது அவன் சொல்லுங்க, என்னால் இயன்ற மட்டும் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்காக இதெல்லாம் வைத்திருக்கிறேன், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். அல்லேலூயா. அவன் சொன்னா, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டாம என் படுக்கையாக கட்டில் மேல் என்ன செய்ய மாட்டேன், நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. நான் நித்திரை பண்ண மாட்டேன், ஆண்டவருக்கு ஆலயம் கட்டும் வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னான், நீ ஆலயத்தை கட்ட மாட்டேன், உன்னுடைய மகன் சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தை என்ன செய்வான், கட்டுவான்னு சொன்னார். உடனே அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்னெல்லாம் தேவையோ, பொன்னு வெள்ளி ரத்தினம் விலையேறப்பெற்ற கற்கள் மரங்கள் வெண்கலங்கள் இரும்புன்னு சொல்லி எல்லாவற்றையும் அவன் சேகரித்து வைத்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய வாஞ்சையெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவன் சேர்த்துக்கிட்டே இருந்தான். நாங்கள் சொல்கிறேன், இது எப்போ இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்னா, அவனுடைய வயதான காலத்தில். அல்லேலூயா. வயதான காலத்தில் சாலமோன் ராஜாவை அபிஷேகம் பண்ண பின்பு அவன் ஜனங்களை எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிறான். அல்லேலூயா. கடைசியாக சொல்கிற காரியம் இதுதான், ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும். அது சாதாரணமான ஒரு ஆலயம் இல்லை, அது ஒரு மகிமையான ஆலயமாக இருக்கணும். அல்லேலூயா. பூமியில் எங்கும் அது உயர்ந்த ஒரு ஆலயமாக இருக்கணும். அதனால் நான் இவ்வளோ நான் கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் கடைசி நேரம் கூட அவன் ஆண்டவர் மேலே அதிக அன்புள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தானோ அதே போல் கடைசி வரைக்கும் அந்த அன்பில் நிலைத்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்த அன்பில் நம்ம கடைசி வரைக்கும் நின்று இருக்கிறோமா, அல்லது நமக்கு கொஞ்சம் வசதி வந்த உடனே, கொஞ்சம் நம்ம நிலைமையெல்லாம் மாறின உடனே ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலக ஆரம்பிச்சிட்டோமா? நாம் சிந்தித்து பார்ப்போம். சாலமோனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தது, அவன் ஆண்டவரை விட்டு விலகினான். தாவீது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தது, ஆனால் அவன் ஆண்டவர் என்ன செய்யலை, விடலை. அல்லேலூயா. அவன் ஆண்டவரை கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேலே அவன் அன்பு வைத்திருந்தான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு நாம் ஒரு நாள் குறையாமல் கடைசி வரைக்கும், நம்முடைய உயிருள்ள வரைக்கும், நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை நாம் முழுமையாக நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நான் எதிர்பார்க்க. இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரூத்தின் புத்தகத்தில் ஒரு உதாரணத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே நகோமி குறித்து நான் வாசிக்கிறோம். நகோமிக்கு 2 மருமக்கள்மார் இருக்கிறார்கள். அவர்கள் பெத்லெஹேமிலிருந்து மோவாபு தேசத்துக்கு போனார்கள். நகோமியும் அவருடைய புருஷனும் அவருடைய 2 மகன்களும் அங்கே போய் அவங்க 2 மகன்களுக்கும் அந்த மோவாப் தேசத்தில் பெண் கொண்டார்கள். ஆனால் கொஞ்ச நாளில் புருஷனும் இறந்துட்டார், 2 ஆண் பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. இப்போது 3 பேரும் விதவைகளாய் அந்த மோவாப் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் பெத்லெஹேமில் மீண்டும்
எல்லா நிலைமையும் சரியாகிவிட்டது, தேசத்தில் பஞ்சம் தீர்ந்து விட்டது, அங்கே ஆசீர்வாதம் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் பெத்லகேமுக்கு வரும்படியாக புறப்படுகிறார்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தவளுக்கு ஆகாரம் வழங்கினார் என்று மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு புறப்பட்டாள். நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். அவர்களை முத்தமிட்டாள். உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். போதும். இங்க நான் வாசிக்கும் போது இங்க நகோமி சொல்றா, பெத்லகேம்ல மீண்டும் ஆண்டவர் அவங்களை சந்தித்து ஆசீர்வாதம் வழங்கினார், ஆகவே நம்ம என்ன செய்யலாம், பெத்லகேமுக்கு போகலான்னு சொல்லி 3 பேரும் கிளம்பி வர்றாங்க. அல்லேலூயா. 3 பேரும் புறப்பட்டு வந்தார் என்று பார்க்கிறோம். வர்ற வழியில அவளுக்கு மனசுல என்ன யோசிச்சான்னு தெரியல, இவங்க நம்ம கூட வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, உங்க தாய் வீட்டிற்கு திரும்பி போங்கள், அங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நல்ல எதிர்காலத்து கர்த்தர் தருவார்னு சொல்லி அவர் சொல்லி அவங்களுக்கு முத்தம் கொடுக்கிறாள். அதாவது பிரியாவிடை பெறும்படியாக அங்கே முத்தமிட்டாள். அல்லேலூயா. ஆனா அவங்க என்ன செய்தாங்க, சத்தமிட்டு 2 பேர் என்ன செய்தாங்க, அழுதாங்க. அந்த மாமி என்ன செய்ய முடியல, பிரிய முடியாம அந்த அன்பு நிமித்தமா 2 பேரும் அழுது, இல்லை நாங்க என்ன செய்வோம், உங்க கூடவே நாங்க வருவோம், உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். அல்லேலூயா. இல்லை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம், உங்கள் கூட தான் நாங்கள் வருவோம், உங்கள் ஊருக்கே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நினச்சிதாங்களா, வந்தாங்களா. அப்போ இவா வந்து, ஏன் கூட வர்றீங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிறா. இங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஏதாவது உங்களுக்கு நன்மை செய்வாங்க, என் கூட வந்தால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே 2 மருமக்களில் ஒருவள் என்ன செய்கிறாள், 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக எழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. முதல்ல அழுதாங்க, இப்பவும் 2 பேர் என்ன செய்தாங்க, அழுதாங்க. அழுது முடிச்சிட்டு ஓர்பாள் என்கிற மருமகள் என்ன செய்தாள், ஓங்கி மாமிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு என்ன செய்தா, போயிட்டான். அவளுடைய அன்பு அதோட கொஞ்ச தூரம் அவங்க 2 பேர் 3 பேர் நடந்து வந்தாங்க, கொஞ்ச தூரம் அழுதாங்க, இல்லை நான் அவங்க கூட தான் வருவேன்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஓர்பாளுடைய அன்பு அதோட முடிஞ்சு போச்சு. முத்தமிட்டு அவள் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நேரம் பிரயாணத்தில் 2 பேரில் ஒருத்தங்க நினைச்சிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ ரூத் மட்டும் கூட வந்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. ரூத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அவள் விடாமல் பற்றி கொண்டாள் என்று அங்கே பார்க்கிறோம். உடனே அந்த நகோமி சொல்றா, 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ரூத், உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல்
வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா. இந்த ரூத்துடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். நகோமி கேட்குற அவன் சகோதரி போயிட்டாலும் நீயும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை, திரும்பி போவதை குறித்து என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இனிமேல் பேசக்கூடாது. நீங்கள் எங்கே போனாலும் நான் என்ன செய்வேன், உங்கள் கூட வருவேன். உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ எங்கே இருந்தாலும் அங்கே இருப்பேன். எங்கே அடக்கம் பண்ணப்படுறேன் நானும் அங்கே என்ன செய்கிறேன், அடக்கம் பண்ணப்படுறேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்காதுன்னு சொல்லி அவள் கடந்து வந்தாள். அதே போல் இன்னைக்கு ரூத்தின் புத்தகம் கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது, கடைசி வரைக்கும் அந்த ரூத் மாமியாரை அதிகமாக நேசித்து, மாமியாரை காப்பாற்றி, மாமியாரை பராமரித்து, கடைசி வரைக்கும் அந்த மாமியாரை அவள் கூடவே வைத்திருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாமியாரை எப்படி அவள் பராமரித்தாள், அவளுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தா. அந்த மாமியாரை வேலைக்கு அனுப்பாமல் அவள் வேலைக்கு போய் அங்கே கொடுக்குற சாப்பாட்டில் நம்ம ஏற்கனவே முன்னாடி எப்போ தியானிச்சிருக்கிறோம், மாமியாருக்கு கொஞ்சத்தை அந்த தானியத்தை கொண்டு வந்து அவள் கொடுத்து, தானியம் பொறுக்கி அதை கொண்டு வந்து கொடுத்து, அவ்வளவு அதிகமாக எப்படி சொன்னாலும் அதை அப்படியே என்ன செய்தா, நிறைவேற்றினா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரூத் இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ரூத் என்கிற அந்த ஸ்தானத்தில் நம்மளை வச்சு பார்ப்போம். நகோமி என்கிற ஸ்தானத்தில் ஆண்டவரை வச்சு பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஆரம்பத்தில் என்னெல்லாம் சொல்லியிருந்தோம். அல்லேலூயா. நான் அதை செய்வேன், இதை செய்வேன், என்னதெல்லாமோ செய்வேன், இந்த மலையே மறைச்சிருவேன், இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள், அப்பா நான் உமக்காக அதை செய்வேன்ப்பா, உமக்காக இதை செய்வேன்ப்பா, நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன்ப்பா, நான் பைபிளை நல்லா வாசிப்பேன்ப்பா, நான் உண்மை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவேன்ப்பா, இப்படிலாம் நிறைய ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் நம்ம நேசத்தின் மிகுதினால ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ காரியத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம், எவ்வளவோ பொருத்தனைகளை செஞ்சுருக்கிறோம், எவ்வளவோ தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். இதே போல் எத்தனையோ ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். ஆனால் அது எல்லாத்தையும் என்ன செய்துடுறோம், மறந்துடுறோம். அல்லேலூயா. சிலர் இந்த வாரம் சொல்கிறது அடுத்த வாரம் என்ன செய்கிறாங்க, மறந்துடுறாங்க. சிலர் இந்த மாதம் சொல்கிற அடுத்த மாதம் மறந்துடுறாங்க. சிலருக்கு ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கும், ஆனால் வருஷங்கள் போக போக எல்லாத்தையும் மறந்து ஒரு உலகத்தாரை போல தான் சில நேரத்தில் வாழ்ந்து கடமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ரூத் அப்படி இல்லை. அவள் எதை சொன்னாலோ அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றினா. அல்லேலூயா. ஒரு மருமக மாமியாருனா பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் அவ்வளவு சூழ்நிலையிலும் அந்த மாமியார் என்ன செய்யலை, சொன்ன வாக்கை விட்டு கொடுக்கல. அந்த மாமியார் அவ்வளவு நேசித்தான். ஆரம்பத்தில் சொல்லிட்டு கடைசியில் பிரச்சனை வந்த உடனே போயான் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு போகலை. அல்லேலூயா. ஆரம்பத்தில் சொன்னதை விடலை. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததாக அவங்க சொல்லப்படலை. அப்படி இருந்திருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றினா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை இந்த நகோமி என்ன செய்தான், வளர்த்தாள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த ரூத்தை போல நாம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நேசிக்கணும், அதில் குறையக்கூடாது. ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்லலாம். ஓர்பால் சொன்னால், ஐயோ நாங்கள் போகவே மாட்டோம், உங்கள் கூட தான் வருவோம் அப்படின்னா கூட ஒரு 10 ஸ்டெப்பு தாண்ட உடனே சரி நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்கு போயிடலாம். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொருடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்க அன்பில் சிலர் கொஞ்ச நாள், ஒரு வாரம் நிற்போம், சிலர் 1 மாதம் நிற்போம், சிலர் 1 வருஷம் நிற்போம், சிலர் 2 வருஷம் நிற்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார் கடைசி வரைக்கும் அந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம ஆரம்பத்தில் ஆண்டவர் சந்திச்ச மாதிரி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. வாழ்க்கையில் பல மேடு பள்ள நமக்கு வரலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பில் நாம் குறையாமல் தனியாமல் அந்த அன்பை காப்பாற்றி கொண்டிருக்க வேண்டும். எபேசு சபையில் நிறைய நல்ல காரியம் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஆண்டவர் மேலே வச்சுருந்த அந்த அன்பில் மட்டும் என்ன செய்திருந்தாங்க, குறைந்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ரோமர் 8வது அதிகாரம் 36 வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க முடியாது, எதுவும் பிரிக்க கூடாது. அல்லேலூயா. அது உபத்திரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வியாகுலமா இருக்கலாம், பசியா இருக்கலாம், நிர்வாணமா இருக்கலாம், நாசமோசமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருவராலும் எதுவாலும் பிரிக்க முடியாது என்பதிலே அவன் நிச்சயமா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லது உயர்வு, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் இப்படி கூட வரலாம். ரெண்டு விஷயம் நம்ம ஆண்டவர் விட்டு பிரிக்கும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்போது ஆண்டவர் விட்டு என்ன செய்வோம்? சில நேரம் பிரிஞ்சிருவோம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வர வர ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சில நேரம். அல்லது துன்பம் வர வர ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு குறையும். இது ரெண்டு கேட்டகரியில் நம்ம யாருன்னு தெரில. ஒவ்வொருத்தருடைய மனசும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் சந்தோஷத்தில் தாக்கு பிடிச்சிருவாங்க, ஆனால் துன்பம் வந்தால் அவங்களால தாங்கிட மாட்டாங்க. சிலர் துன்பத்தில் தாக்கு பிடிச்சிருவாங்க, சந்தோஷம் வந்தால் அவங்களால நிற்க முடியாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பில் நாம் குறையாமல் பிரியாமல் கடைசி வரைக்கும் அந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் நாம் அப்படி மாற வேண்டும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ரூத் நகோமியை பார்த்து சொன்னது போல, தாவீது கர்த்தரை பார்த்து சொன்னது போல, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது என்று இது நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. பவுலுக்குள்ள நிச்சயம் இருந்தது, ரூத்துக்குள்ள அந்த நிச்சயம் இருந்தது. சொன்னார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், எங்கே போனாலும் நான் வருவேன். வாழ்க்கையில் வருமானம் இல்லை, வேலை இல்லை, வசதி இல்லை, ஆனாலும் அந்த மாமி விட்டு அவள் விலகி போகலை. அவள் வேலைக்கு போனாள், அவள் உழைச்சா, அவள் சம்பாதிச்சா, மாமியாரையும் பராமரிச்சா. தன் நிலைமையெல்லாம் நகோமி சொன்ன பின்பும் அந்த நகோமி மேலே வைத்திருந்த அன்பு, புருஷன் இறந்து போனான், ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்த நிலைமையிலையும் இந்த மாமியார் அவள் விடவே இல்லை. ஆரம்பத்தில் ஆண்டவர் நாம் நேசிப்பதற்கு சில காரணங்கள் கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்ம அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கலாம், அதிகமாக நம்ம ஆண்டவர் வழிநடத்தி இருக்கலாம். ஆனால் நாட்கள் போக போக சில கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். நகோமியுடைய வாழ்க்கையில் இனிப்பாக இருந்த அவருடைய வாழ்க்கை, நகோமி என்று சொன்னால் இனிமை என்ற அர்த்தம். அவள் சொன்ன, நீ மாறாள் என்று சொல்லுங்க. ஆரம்பத்தில் இனிமையாக தான் இருந்துச்சு, போக போக அவருடைய வாழ்க்கை மாறாவா, கசப்பா, கசந்த மாறாவா மாறிடுச்சு. அந்த கசப்புலையும் இந்த ரூத் அவ கூட தான் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கலாம், சந்தோஷம் நிரம்பி இருக்கலாம், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படலாம். அப்போ எப்படி ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுகிறோமோ அது போல கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் நம்புவேன் என்பது போல, என்ன வந்தாலும் ஆண்டவர் நேசிப்பேன். எதை விட்டுட்டாலும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்பா அப்பா, ஆமென் ஆமென் ஆமென். நாளுக்கு நாள் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு பெருகணுமே தவிர அன்பு குறையவே கூடாது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆரம்பத்துல போல ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா, அல்ல குறைஞ்சிட்டோமா, அல்லது விட்டுட்டோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம்.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்டார். அதே போல இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், அருமையான மகனே மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? முன்னிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? என் மேல வச்சிருக்கிற அன்புல நீ எப்படி இருக்கிற? நமக்கு தெரியுங்க. கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. ஒருவேளை இப்போ குறுகிய நேரமா இருக்கலாம். வீட்டில் போய் கூட நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை ஞாபகம் வச்சு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்கப்பா, நான் உங்களை எப்படிப்பா நேசிக்கிறேன், எனக்கு காண்பீங்கப்பா. ஆண்டவருடைய அன்பை விட்டு விலக விலக நாம் ஆண்டவருக்கு எதிராகவே மாறிவிடுவோம். ஒரு நாள் பேதுரு ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுப்பேன்னு சொன்னவே பேதுரு ஆண்டவரையே மறுதலிச்சு அவரை சபிக்க கூட செஞ்சுட்டான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டி மகிமை இறக்கணவே அதுக்கு நேரா எதிரா ஒரு பெரிய மேடைகளை கட்டி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து வந்தான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்து விடாதபடிக்கு நீ சீக்கிரமாய் மனம் திரும்ப இல்லாவிட்டால் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் என்று சொன்னது போல அதுக்கு பிறகு நம்ம என்ன நினைச்சாலும் ஆண்டவரோட சேர முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆண்டவர் சாலமோனோடு பேசியும் அவனால் அதுல இருந்து வர முடியல. ஆமே, கிருபை நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. அப்பா நீ நல்லவர். ஆமே, நீ எவ்வளவு நல்லவர்ப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமே, எல்லாரும் சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்ப்பா, இன்னும் அதிகமா அன்பு கூறுவேன். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஆமே, ஓ இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் பா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. ஆமே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஆமே, ஆராதனை. அப்பா இன்னும் ஆராதனை ஆராதனை. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை, சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஏல்ரோயி ஏல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்ட என்னை கண்டீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை அழைத்தீரே, என்னை பரிசுத்தப்படுத்தினீரே.